ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பார்க்க போறோம். டேர்ம் 3 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் காட்டிருந்தோம். சிறுபஞ்ச மூலம் இன்னைக்கு வந்து வாரி தந்த வள்ளல் தான் பார்க்குறோம். வாங்க எப்படி ஃபர்ஸ்ட் வந்து வாரி தந்த வள்ளல். இது யாராவது வராங்க வாரி தந்த வள்ளல்ல? ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைகள். ஏன் அழுகுறாங்க அவங்க வந்து பசிக்குதுன்னு அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா வராங்க, வந்து கேட்குறாங்க அவங்க மனைவி கிட்ட, ஏன் வந்து குழந்தைகள் அழுகுறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க பசினால அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு இருந்தால் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு இல்லையா? அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. எனக்கு ஒரு மன்னர் தெரியும், அரசர், அவர் வந்து நல்ல மன்னர், அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் போய் அவர்கிட்ட ஏதாவது பக்கத்து ஊரில் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அவர் எனக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய மன்னர் அப்படின்னு சொல்லி அவர் புறப்படுறாரு. அப்போ அவங்க ஃபேமிலியும் நீங்கள் வர வரைக்கும் நாங்கள் காட்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசவையில் வந்து சொல்கிறாரு, அவங்க வந்துட்டாங்க. அப்போ வந்து சோல்ஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, நான் வந்து மன்னர் பார்க்க, நீங்கள் எதாவது மன்னர் பார்க்க, அவங்க அதை போய் தான் சொல்கிறாங்க டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் வந்து அரசவையில் வந்து சோல்ஜர் வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னா வந்து உங்களை பார்க்க வந்து ஒரு இசைப்பாணர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சில பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மணி நேரம் கழிச்சு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மன்னர் என்னன்னா, ஆகட்டும் உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆச்சரியமே. வாங்க கடைக்குள்ளே போகலாம். என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு. வந்தோடனே அவர் வந்து யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வணங்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த இசைப்பாணர் எப்படின்னா, வரும்போதே பேசிக்கிட்டு வரார். அவரோட குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்கிறாரு. மன்னர் வறுமை சூழ்நிலையை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவர் கேட்குறாரு, மன்னர் நீ தான் ஒரு இசைப்பாணர் ஆயிடுச்சு, உனக்கு என்ன வறுமை அப்படிங்கிற. நீ உன்னோட பாட்டு உலகம் முழுவதும் பரவுகின்றன, உனக்கு என்ன வறுமை என்று கேட்கிறார். வல்லா வறுமை காரணமாக என் வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, வீட்டில் சமைக்கவே இல்லை, எங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்ததும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ் பறக்கும் பாணரே, வருக வளரட்டும் தமிழ் தொண்டை எண்ணெய். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீயே வந்து ஒரு பாணர், உனக்கு எப்படி வருமானு கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் இப்போ எடுத்து சொல்கிறார். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு அரசர், வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் பறக்கும் பாணரே உமது நிலை என்ன வருத்தம் செய்கிறது. ரொம்ப வருத்தமாயிட்டாரு வந்து அவரோட குடும்ப சூழ்நிலை பற்றி பேசுறாரு. வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் என்ன, கலக்க வேண்டும் பாணரே, கலக்கம் வேண்டாம் பாணரே, அழுக வேணும்னு சொல்றாரு. வறுமையை போக்குவது எனது பொறுப்பு, உன்னோட வறுமையை வந்து நான் போக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் என்னென்ன வந்து கொடுக்க போறாங்க சொல்லுங்க. அரிசி வந்து அவர் சாகுற வரைக்கும் அவங்க குடும்பங்களுக்கு அரிசி சொல்றாங்களா. அமைச்சர் கூப்பிட்டு சொல்றாரு அரசர். அதுக்கு வந்து அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஆகட்டும் அரசே, பொற்காசுகள் அள்ளி தருக, அணிமணிகளோட யானைகளையும் அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. யானை முழுவதும், அதோட ஒரு யானையும் அவரோட பாத்தீங்களா, பொற்காசுகள், சாப்பாடு, யானை எல்லாமே அனுப்பி வைக்கிறாரு மன்னர் வந்து கற்ற கல்வி தான் நம்மளுக்கு எப்பயுமே உதவி இருந்தால் அப்படின்னு இல்லை, ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, போய் வரும் பாணரே போயிட்டு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நெக்ஸ்ட் வாங்க புக்கு பேக் சைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கீழே பார்க்கலாம், குடியரசு நாள் விழா. இப்போ சில பேருக்கு என்னன்னே தெரியாது, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேவான்னு கொஞ்சம் இதாக இருக்கும். தமிழ் தாய் வாழ்த்துக்கு என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான். செகண்ட் வரவேற்புரையில் என்னமா பண்ணுவாங்க, தமிழ் ஆசிரியர் வரவேற்புரை அவங்க தான் நடத்துவாங்க. தலைமை யாருமா அதுக்கு, பள்ளி தலைமை ஆசிரியர். கொடி ஏற்றுப்பவர் யாருமா, பள்ளி தலைமை ஆசிரியர். கொடி பாடல் யாருமா, தேசிய கொடி பாடல். ஓகே. சிறப்புரை யார் வழங்குவாங்க, சிறப்பு விருந்தினர். வாழ்த்துரை யார் சொல்லுவாங்க, ஊராட்சி மன்ற தலைவர். கலை நிகழ்ச்சி யார் பண்ணுவாங்க, மாணவர்கள், நீங்க தான். பரிசு வழங்குபவர் யாரு, சிறப்பு விருந்தினர். நன்றி உரை யாருமா பண்ணுவாங்க, தமிழ் ஆசிரியர். ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போலாம். பேக் சைடு பொற்காசு எப்படி பிரிச்சு எழுதுவீங்க, பொன் கூட்டல் காசு, கொடை தீரம். ஆல்ரெடி நம்ம வந்து போன டைம் புக்ல பார்த்திருப்போம், பொன் பிளஸ் காசு. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஆல்ரெடி போன டைம்ல பார்த்திருக்கோம் கொடை தீரம். இத வாட்டி இருக்கு, வாங்க பார்க்கலாம். கொடை தீரம் எப்படி பிரிச்சு எழுதுவீங்க, கொடை கூட்டல் தீரம். களிரினா யானை. ஓகே. தரணினா உலகம். எல்லாருக்குமே இது வந்து மோஸ்ட்லி தெரியும். சோறுக்கு பொருட்டாத சொல். உணவுனாலும் வந்து சோறுதான், அமுதுனாலும் சோறுதான், அன்னம்னாலும் சோறு. அப்ப இதுல எது மேட்ச் ஆகாதது, கால். ஓகே. பொறுத்து கேட்டவா, பேலை பெட்டி, மாறி மலை, வாயில் வாசல், ஆணை கட்டளை, இரவல் கடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், क्वेश्चन ஆன்சர்லாம் உங்க மேம் எழுதி போடுவாங்க, அதுல நீங்க நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, என்னுடைய புக் இல்லை பிறமொழி சொற்களை வந்து தமிழ் சொற்களை நம்ம மாற்ற போகிறோம்.
நான் கேட்குறேன், என்னுடைய புக் டேபிளில் உள்ளது. இதை எப்படி மாற்றிடுங்க? என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது. ஃபீவர் சரியாகும் வரை ரெஸ்டடு. காய்ச்சல் சரியாகும் வரை ஓய்வெடு. ஓய்வெடு. தேர்ட் ஒன் பாருங்க, பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் உள்ளன. தட்டில் பழங்கள் உள்ளன. எனக்கு பிரைஸ் வாங்க ஆசை. எனக்கு பரிசு வாங்க ஆசை. இதெல்லாம் அழகா எழுதிடுங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது என்னடா? இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வரி இங்கே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் எழுதணும். வாங்க அப்படின்னு பார்க்கலாம். வளைந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வண்ண எழுதுகோள், வளைந்து நெளிந்து எழுதும் எழுதுகோள், அம்மா தண்ட கரிக்கோள், அழகாய் எழுதும் கரிக்கோள், அப்பா தண்ட புத்தகம், அறிவு வளர்க்கும் புத்தகம். இந்த மீதி 2 வரிகள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து போடுறீங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கலரில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். உணவுகள், தலைமுறைகள், ஆணைப்படி, அள்ளித்தருக, பேழைகளில், அறியாமை, கொடை பண்பு. இப்போ 2 வேர்டு மட்டும் இல்லை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அதே வேர்டு போடலாம். தலைமுறைகள். இது என்னடா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் எது பிடிச்சிருக்கு இதுதான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எழுதிருக்கேன். நான் என்ன எழுதுறேன், அரசர் பாணருக்கு கொடுத்த பரிசு எனக்கும். இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த 2 லைன் நீங்க எடுத்து எழுதிக்கலாம். நீங்களா புரிஞ்சுக்கிட்டதை வச்சு எழுதணும். கல்வியை பற்றி சொன்னதும் எனக்கு பிடித்திருந்தது. ஓகேடா, இது உங்களுக்கு பிடிச்சதா? ஆமாம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதும் நீங்கள் எழுதிக்கோங்க. இதே கம்பல்சரின்னு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணா? சப்ஸ்கிரைப், முடிஞ்ச ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இந்த லெசன் யாராக்கெல்லாம் பிடிச்சிருக்கு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட லெசன்ஸ்லாம் கண்டினியூவாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.